வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் ஒரே இடத்தில் நீடிக்கிறது. வங்கக்கடலில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று காலை புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வடமேற்கு திசையில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராக குறைந்தது. இதனால் புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் புதன்கிழமை இரவு புயல் உருவாகலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. இந்நிலையில் புயல் உருவாவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து 490 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடற்கரையை ஒட்டி மெதுவாக நகர்ந்து வருவதாகவும் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து சனிக்கிழமை காலை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அப்போது சூறாவளி காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. இதேபோல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரப்பாடி மீனவ கிராமத்தில் கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடல் சீற்றம் கடுமையாக இருந்த நிலையில் கரையை கடந்து சந்திரப்பாடி கிராமத்திற்குள் கடல் நீர் புகுந்தது. இதனால் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த கடல் நீரை மக்கள் அகற்றினர். கடல் நீர் ஊருக்குள் புகுவதை தடுக்க கருங்கல் சுவர் அமைக்க வேண்டும் என மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. வேப்பத்தங்குடி, ஓவலிக்குடி கிராமங்களில் கனமழை காரணமாக 30 நாட்களேயான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. சன்ன வடிகால் வாய்க்கால் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோல திருத்துறைப்பூண்டி அருகே தோப்படித்திடல் பகுதியிலும் 40 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. முத்துப்பேட்டை அருகே கீழப்பெருமலை, மேலப்பெருமலை, விளாங்காடு கிராமங்களில் 60 முதல் 70 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்தன. நன்னிலம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி கடல் போல காட்சி அளிக்கிறது. இப்போ 5 நாள் மழைங்கிறதுனால இது சுத்தமாக அழுகுற கண்டிஷன் ஆகுது. இப்போ அழுகுச்சுன்னா இதுக்கப்புறம் இது காப்பாற்ற முடியாது. இதுக்கப்புறம் திருப்பி உழவு அடிச்சு அப்படிதான் செய்யணும். இதனால் சுமார் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்த நிலையில் உரிய இழப்பீடு தர விவசாயிகள் கோரியுள்ளனர். நீர் நிறைந்து காட்சியளிக்கக்கூடிய இந்த இடம் ஏரியோ குளமோ அல்ல, நெல் பயிரிட்டிருந்த விளைநிலம். தஞ்சை மாவட்டம் உக்கநாடு அருகே உள்ள நன்னான்குளம் நிரம்பியதால் அதிலிருந்து வெளியேறிய தண்ணீர் உக்கநாடு, கீழையூர், கீழவன்னிப்பட்டு சுற்றுவட்டார கிராம விளைநிலங்களில் தேங்கியுள்ளது. இதனால் சம்பா நெற்பயிர்கள் வீணாக்கி விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனிடையே தஞ்சை மாவட்டம் செல்லம்பட்டி, வடக்கு கோட்டை, சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரப்பதத்தை தளர்த்தி அரசே நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமில் அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆய்வு செய்தார். அப்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூட ஏதோ ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க 1500 ஹெக்டேர். அந்த அளவுக்கு இல்லை, நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம். ஒரு 200-300 ஹெக்டேர்ல தான் இருக்கு இப்போதைக்கு பாதிப்பு. மழை நின்ற பின்னர் பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நம்ம பயிர் கிராப் சர்வே ஃபுல்லாவே டிஜிட்டல் கிராப் சர்வே எல்லாம் பண்ணிட்டோம். அதனால எங்கெல்லாம் பாதிப்பு இருந்துச்சோ அந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் அந்த வேலையையும் இப்பொழுதே திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. முகாம்களில் உள்ள மக்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறினார். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அடுத்த கீழத்தோட்டம் கிராமத்தில் கடற்கரையோரத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டது. இதே நிலை நீடித்தால் கரையோர கிராமங்கள் பாதிக்கப்படும் என மக்கள் கவலையடைந்துள்ளனர். இதேபோல புதுச்சேரியில் கடல் சீற்றத்தால் கடற்கரையில் 60 அடி தூரத்திற்கு கடல் அலைகள் முன்னேறியதால் மண் அரிப்பு ஏற்பட்டது. இதனால் கடற்கரையில் நிறுத்தியிருந்த படகுகளை டிராக்டர்கள் மூலம் வேறு இடத்திற்கு மீனவர்கள் மாற்றினர். மயிலாடுதுறையில் 100 ஆண்டு பழமையான வீடு ஒன்று மழையில் இடிந்து விழுந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பழமையான வீடு இடிந்து விழுந்த அதிர்ச்சி அளிக்கும் காட்சிதான் இவை. செம்பனார்கோவில் அருகே திருக்கிளாஞ்சேரி ஊராட்சியில் உள்ள பாலூர் கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான வீடு இருந்தது. தொடர்மழை காரணமாக பழமையான வீட்டின் முன்பகுதி இடிந்து விழுந்து நொறுங்கியது. இந்த வீட்டில் பொன்னுத்துறை, நீதிராஜன், லலிதா ஆகிய 3 பேர் வசித்து வந்த நிலையில் வீடு இடிந்து விழுந்தபோது அவர்கள் பின்பகுதியில் இருந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதையடுத்து வீடு இடிந்து விழுந்த இடத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக கண்காணிப்பு அலுவலரும் IAS அதிகாரியுமான காயத்ரி கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், திருவாரூர் மாவட்டத்தில் பயிர் பாதிப்பு குறைந்த அளவே இருப்பதாக தெரிவித்தார். 1546.6 ஹெக்டேர் தண்ணீர் மூழ்கி இருக்கிறது, இனண்டேட்டட். ஆனால் அது டேமேஜ் அப்படியான்றது நம்ம சொல்ல முடியாது. மழை பொறுத்து தான் இருக்கும். இன்னொரு 3 நாள் கண்டினியூஸாக ரெயின் இருக்கு, ட்ரெயின் ஆகாமல் இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு ரிஸ்க் இருக்கு. இப்போ சின்ன சம்பா பயிரெல்லாம் தாங்கும். இப்போ 30 டேஸ் கிராப் எல்லாம் தாங்கும். ஆனால் ஃபுல் ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறது மொத்தமாகவே நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் அது நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த அளவில் தான் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கிராப் நடந்திருக்காங்க. 30 ஹெக்டேருக்கு இப்போதைக்கு டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். பாதிக்கப்படும் மக்களுக்காகவும் ஏற்பாடுகளை செய்துள்ளதாக காயத்ரி கிருஷ்ணன் குறிப்பிட்டார். 235 ஷெல்டர்ஸ் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அது போக 6 மல்டி பர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டர்ஸும் நமக்கு ரெடியாக உள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் மக்களை அங்கே மாற்றுறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம். விளை நிலங்களில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு அலுவலர் காயத்ரி கிருஷ்ணன் கூறினார். புயலின் தாக்கத்தால் புதுச்சேரியில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் மக்கள் தண்ணீரில் இறங்க தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே புதுச்சேரியில் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார். இதேபோல நல்லவாடு, பனித்திட்டு, பிள்ளையார்குப்பம், புதுக்குப்பம், பூரணாங்குப்பம் உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். ஃபிஷர்மேன்ஸ் யாரும் கடலுக்கு போக வேணாம்னு இருக்க சொல்லியிருக்கோம். நம்ம புதுச்சேரியில் இப்போ யாரும் கடலில் இல்லை, எல்லாரும் ஷோருக்கு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த எச்சரிக்கை வரப்படி யாரும் கடலுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் அவங்க எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நிவாரணம் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறைமாத கர்ப்பிணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். புயலின் எதிரொலியாக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. இதனிடையே கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் போடப்படும் மிதவை கூண்டு விவேகானந்தர் இல்லம் எதிரே கரை ஒதுங்கியது.
சென்னையில் திருவொற்றியூர், காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட இடங்களிலும் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுந்தன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூர், நீலாங்கரை, பாலவாக்கம், கோவளம் உள்ளிட்ட கடற்கரைகளிலும் கடல் கொந்தளிப்புடன் இருந்தது. இதேபோல பழவேற்காடு கடல் பகுதியிலும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. குரூப் 4 பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஜனவரி மாதம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு துறைகளில் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஜூன் 9ஆம் தேதி நடத்தப்பட்டது. சுமார் 15,91,000 பேர் தேர்வு எழுதினர். 6,244 காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்ற நிலையில் கூடுதலாக 2,688 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு முடிவு அக்டோபர் 28ஆம் தேதி வெளியானது. சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு செய்யப்படுவோரின் பட்டியல் தேர்வாணைய இணையதளமான www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. சான்றிதழ்களை சமர்ப்பித்தவர்கள் அளித்த விவரத்தின் அடிப்படையில் அவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் முடிந்த பின்னர் ஜனவரி மாதம் கலந்தாய்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாமல்லபுரம் அருகே போதையில் கார் ஓட்டிய இளைஞர்களால் 5 பெண்களின் வாழ்வு பறிபோயுள்ளது. மாமல்லபுரம் அருகே குடிபோதையில் கல்லூரி மாணவர் ஓட்டிச் சென்ற கார் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த அப்பாவி பெண்கள் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த பையனூரை சேர்ந்த பெண்கள் 5 பேர் பழைய மாமல்லபுரம் சாலையோரமாக மாடு மேய்த்தபடி அமர்ந்திருந்தனர். அப்போது திருப்போரூரில் இருந்து மாமல்லபுரம் நோக்கி அதிவேகத்தில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பெண்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் ஆந்தாயி, லோகம்மாள், யசோதா, விஜயா, கௌரி ஆகிய 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதற்கிடையே காரை ஓட்டி சென்ற ஜோஷ்வா என்ற மாணவரை பிடித்து அப்பகுதி மக்கள் சரமாரியாக தாக்கினர். விசாரணைக்கு பிறகு காரை இயக்கிய ஜோஷ்வா மற்றும் தாஹித் அகமது ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அந்த காரில் பயணம் செய்த நவீன் மற்றும் வைபவ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார் ஓட்டிய ஜோஷ்வா உட்பட அனைவரும் மது அருந்தி இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்லூரி மாணவர் மது மற்றும் கஞ்சா போதையில் காரை இயக்கியதாலேயே 5 பேரின் உயிர்கள் பறிபோயிருப்பதாக உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாடுகளை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறாங்க, இழப்பாறதுக்காக சாலை ஓரத்தில் புல் தரையில் உட்காந்துருந்த போது சென்னையிலிருந்து கஞ்சா மது போதையில் சுய நினைவு இல்லாமல் மிக வேகத்தில் காரை ஓட்டு வந்து அந்த உட்காந்துருந்தவங்க மேலே அப்படியே ஏற்றி அவங்க உரு குலைஞ்சி அவங்க முகம் கூட தெரிய ஒரு கொடுமையான விபத்து அப்படி செஞ்சு போனாங்க. விபத்தை ஏற்படுத்திய கல்லூரி மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் வலியுறுத்தினர். இந்த மாதிரி நடக்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் சொந்தக்காரங்க தான் அதில் இருந்தவங்க எல்லாருமே. ஆனால் இந்த மாதிரி விபத்து பண்ணிட்டு போறோம்னா அசால்ட்டாக விட்டுடுறாங்க. 5 உயிர் போயிருக்குது. ஒரு உயிராக இருந்தால் பரவாயில்ல. இந்த 5 உயிருக்கு என்ன கேரண்டி இருக்கு? நடு ரோட்டில் உட்காந்துருந்தாங்கலாம் சொல்லலாம். 5 பேர் உட்காந்துவங்க பாதுகாப்பாக தான் உட்காந்து அவங்களே தூக்கி அடிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு தகுந்த நடவடிக்கை இந்த அரசாங்கம் கொடுக்காதா? ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டு அவன் போயிட்டு கரெக்டாக போயிட்டு இறங்கி ஓடுற அளவுக்கு தெரியுது. அவனோட காரை பிரேக் போட்டு நிப்பாட்ட தெரியுது. அப்போ எல்லாமே தெரியுது அந்த மனுஷனுக்கு. இந்த உயிரை சாவடிக்கிறதுன்னு தெரியாதா? அப்படியாப்பட்டவனுக்கு கஞ்சா அடிக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் குடிக்கிறவனுக்கு அவனுக்கு வந்து எல்லாரும் துணை இருக்கிறாங்க. போலீஸ் மூலத்தை எதுவுமே அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. உயிரிழந்த 5 பேரின் குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளின் படிப்புச் செலவுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதால் தற்போதைய வடிவில் அதனை செயல்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதால் தற்போதைய வடிவில் அதனை செயல்படுத்திட முடியாது என்றும், சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் விரிவான திட்டம் ஒன்றை உருவாக்கிட அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார்.
பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த ஜனவரி மாதம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கூடிய முதலமைச்சர் இதற்காக மத்திய அரசு அளித்த பதிலில் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டம் சாதி மற்றும் குடும்ப தொழில் வேறுபாடு இன்றி மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களுக்கு முழுமையான ஆதரவை அளிக்கும் என்றும் இத்தகைய திட்டம் நிதி உதவி, பயிற்சி மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போன்று அரசியல் ஞானம் தனக்கு இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஆகியோருக்கு இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியிருந்தார். இதுகுறித்து அண்மையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், ராமதாசுக்கு வேறு வேலை இல்லாததால் தினந்தோறும் அறிக்கை வெளியிடுவதாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். அவரை போல் ஞான ஒளி, பிரகாச ஞான ஒளி எனக்கு இல்லைதான். அவரை போன்று ஞான பிரகாசமான ஞான ஒளி, அரசியல் ஞான ஒளி, சாதாரண ஞான ஒளி இல்லை, அரசியல் ஞான ஒளி அவருக்கு இருப்பதை போன்று எனக்கு நான் பெறவில்லையே, வருத்தமாக இருக்கிறதே. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த கேள்விக்கு ராமதாஸ் பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்டப்படும் ஏழுமலையான் கோயில் அன்னதான கூடத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது மகன் மிகனுடன் பங்கேற்றார். திருச்சி சேலம் ரவுண்டானா சாலை அருகே திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 20 கோடி ரூபாயில் 5 ஏக்கர் பரப்பளவில் அன்னதான கூடம் அமைய உள்ளது. இதற்கான பணிகளை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்றார். துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டதால் இன்றைக்கு பெய்கின்ற மழையில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அரசு மெத்தனமாக, அலட்சியமாக, ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது ஆங்காங்கே மழை நீர் தேங்கி நிற்கின்ற காட்சி இப்பொழுது பார்த்துள்ளோம். ஆங்காங்கே கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை போன்ற அவல நிலை தொடர்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தன் மீது காவி சாயம் பூச சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்த சீமான், அது தனக்கு பொருந்தாத ஒன்று என தெரிவித்தார். பாஜக தன்னை பின்னாலிருந்து இயக்கவில்லை எனவும் சீமான் தெரிவித்தார். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி, ஐ ஹேட் இட். டேய், யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது, பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா. அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான், இவன் பேக்கப் பண்றானா. காங்கிரஸ் மற்றும் பாஜக என இரண்டுமே தனக்கு எதிரிதான் எனவும் சீமான் குறிப்பிட்டார். ரஜினியும் தானும் இணைந்துள்ளதால் பலருக்கும் பயம் வந்துவிட்டதாக நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றுக்கலாம். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் வாங்கிட்டான். தானும் நடிகர் ரஜினிகாந்தும் என்ன பேசிக்கொண்டோம் என வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருவருக்குமே இல்லை எனவும் சீமான் தெரிவித்தார்.
காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தற்போதைய ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் ஏற்கனவே இதய பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்றிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளார். நுரையீரல் சளியால் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் ICU வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று மருத்துவமனைக்கு சென்று EVKS இளங்கோவனின் உடல்நிலை குறித்து விசாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கூடலூர் அருகே புலி உயிரிழக்க காரணமான 3 பேர் 12 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சுருக்கு கம்பியில் புலி சிக்கி உயிரிழந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கூடலூர் அருகே உள்ள செலுக்காடி பகுதியில் சுருக்கு கம்பியில் சிக்கி புலி உயிரிழந்திருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இறந்தது 3 வயது மதிக்கத்தக்க ஆண் புலி என கண்டறியப்பட்ட நிலையில் வனத்துறையினர் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக மணிகண்டன், மாரிமுத்து, விக்னேஷ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காட்டுப்பன்றிகளை பிடிப்பதற்காக வைக்கப்பட்ட சுருக்கு கம்பியில் சிக்கி புலி உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் 3 பேர் மீதும் பல வழக்குகள் உள்ள நிலையில் இவர்களது வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது விலங்குகளுக்கு கண்ணி வைக்க பயன்படுத்தப்படும் கேபிள் வயர்கள் கைப்பற்றப்பட்டன. இவர்களின் வீடுகளைச் சுற்றி பல இடங்களில் வைக்கப்பட்ட கண்ணிகளும் கண்டறியப்பட்டு செயலிழக்க வைக்கப்பட்டன. புலி இறந்த இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் 12 மணி நேரத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர். திரைப்படத்தில் வரும் காட்சியைப் போல குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் கிடாவெட்டி பூஜை நடத்தப்பட்டது. இந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர் குமரன் உட்பட 30 பேர் பணியாற்றி வருகின்றனர். ஏத்தாப்பூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் கொலை, கொள்ளை, விபத்து போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டி காவல் நிலைய நுழைவு வாயிலில் கிடாவெட்டி பூஜை நடத்தப்பட்டது. ஆட்டின் ரத்தத்தை காவல் நிலையத்தின் 4 மூலைகள் மற்றும் நுழைவு வாயிலில் தெளித்து வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்க உள்ளார். தமிழகத்திற்கு 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகை வந்தடைந்தார். மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டருக்கு பதிலாக சாலை மார்க்கமாக உதகைக்கு வந்தடைந்தார். குடியரசுத் தலைவர் வருகையால் உதகை முழுவதும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உதகையில் உள்ள ராஜ்பவனில் தங்கியுள்ள அவர் இன்று குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். 11:30 மணிக்கு வெலிங்டன் ராணுவ கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளார். அவரது வருகையால் காலை 10 மணி முதல் 11:30 வரையிலும் 12:30 மணி முதல் 1:30 வரையிலும் குன்னூரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. நாளை பழங்குடியின மக்களை சந்திப்பதுடன் கலாச்சார நடன நிகழ்ச்சிகளையும் பார்வையிட உள்ளார். 30ஆம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் கோவை சென்று அங்கிருந்து திருவாரூர் செல்கிறார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்ள உள்ளார். நடிகர் தனுஷ் மற்றும் ரஜினி மகள் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் தம்பதிக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் கடந்த 2004ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் 18 ஆண்டுகள் திருமண வாழ்வுக்கு பிறகு இருவரும் பிரிந்தனர். இதையடுத்து இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இருவருக்கும் இடையேயான சுமூக பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படாததை தொடர்ந்து 6 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி நடந்த இறுதி விசாரணைக்கு நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் நேரில் ஆஜராகினர். அப்போது பரஸ்பரம் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருப்பதாக இருவரும் ஆவணங்களில் கையெழுத்திட்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து விவாகரத்து வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி சுபாதேவி தனுஷ், ஐஸ்வர்யாவின் திருமண பதிவை ரத்து செய்து உத்தரவிட்டார். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி நேரில் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரபல நடிகர் ஜெயம் ரவி தான் காதலித்த ஆர்த்தியை கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். 15 ஆண்டுகால திருமண வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்தார். மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து வேண்டுமெனவும் தனது திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டுமெனவும் ஜெயம் ரவி கோரியிருந்தார். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சமரச தீர்வு மையத்தில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நீதிபதி தேன்மொழி உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஆஜராகினர். மத்தியஸ்தர் ஒருவர் மூலம் இருவரிடமும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக டிசம்பர் 7ஆம் தேதி வர வேண்டும் என இருவரிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மகாராஷ்டிர முதலமைச்சர் பதவிக்கான போட்டியிலிருந்து தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பின்வாங்கியுள்ளார். மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை பிரதமர் மோடி முடிவு செய்வார் என்றும் அந்த பதவியில் மீண்டும் அமர வேண்டும் என்ற விருப்பம் தனக்கு இல்லை என்றும் ஏக்நாத் ஷிண்டே விளக்கமளித்துள்ளார். மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா, அஜித் பவார் தரப்பு தேசியவாத காங்கிரஸ் இணைந்த மகாயுதி கூட்டணி அபார வெற்றி பெற்றது. 132 இடங்களை பெற்ற பாஜக தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்ததால் முதலமைச்சராக போவது தேவேந்திர பட்னாவிஸா அல்லது ஏக்நாத் ஷிண்டேவா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதலமைச்சர் பதவியை விரும்பவில்லை என கூறினார். तो मैंने कहा है जो निर्णय लेना है आप लीजिए. एकनाथ शिंदे आपके साथ है, शिवसेना पूरी आपके साथ. प्रधानमंत्री मोदी जी को भी कहा और गृह मंत्री अमित शाह जी को भी कहा. பாஜக பெரும்பான்மையை நிரூபிக்க கூடுதலாக 13 இடங்களே தேவை என்ற நிலையில் 41 இடங்களை பெற்ற அஜித் பவார் தேவேந்திர பட்னாவிஸுக்கு ஆதரவு தெரிவித்தார். இதுவே ஏக்நாத் ஷிண்டேவின் மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் இன்று மாலை பதவியேற்கும் நிலையில் அந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்கிறார். 81 உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி 56 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி சட்டமன்ற குழு தலைவராக தற்போதைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆட்சியமைக்க உரிமை கோரினார். ஆட்சியமைக்க வருமாறு ஹேமந்த் சோரனுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். ராஞ்சியில் உள்ள மொரபாடி மைதானத்தில் இன்று மாலை 4 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. ஹேமந்த் சோரனுக்கு ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்குவார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதன் மூலம் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக 4வது முறையாக ஹேமந்த் சோரன் பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சரத்பவார், மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி, மேகாலயா முதலமைச்சர் கான்ராட் சங்மா, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சாஹூ, தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். அதானி குழுமம் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியதாக எழுந்த புகார் குறித்து விரிவான விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவை நடவடிக்கைகளும் நாள் முழுவதும் பாதிக்கப்பட்டன. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் ஒரு நாள் இடைவேளைக்கு பிறகு புதன்கிழமை மீண்டும் தொடங்கின. அப்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர். அதில் அவையை ஒத்திவைத்துவிட்டு அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் கோரிக்கைகளை மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவை தலைவர் நிராகரித்தனர். இதனால் இரு அவைகளும் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஒத்திவைக்கப்பட்டன. सदन में गतिरोध पैदा करना चाहते हैं, ये उचित नहीं है. सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. இந்நிலையில் மாநிலங்களவை பகல் 11:30 மணிக்கும் மக்களவை பகல் 12 மணிக்கும் மீண்டும் தொடங்கியதும் அமளி தொடர்ந்ததால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. सदन की कार्रवाई 11:30 बजे तक के लिए स्थगित की जाती है. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதானி விவகாரம் புயலை கிளப்பி உள்ளதால் நிறைவேற்ற வேண்டிய மசோதாக்கள் தொடர்பான அலுவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் கடல் நீர் அரிப்பு பிரச்சினையை தீர்க்க முறையாக நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாம்பன் புதிய ரயில் பாலம் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரி கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் புதிய ரயில்வே பாலம் கட்ட ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்தது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 535 கோடி ரூபாய் செலவில் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. கடலின் நடுவே 101 தூண்கள் நிறுவப்பட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக செங்குத்தாக லிப்ட் முறையில் பாலம் வடிவமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது. பாலத்தை ஆய்வு செய்த தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி இந்திய ரயில்வே வாரிய செயலாளருக்கு ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளார். அதில் குறிப்பிட்ட சில தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக பாம்பன் புதிய ரயில் பாலம் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலத்தில் கடல் நீர் அரிப்பு பிரச்சினையை தீர்க்க முறையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலத்தின் தூண்கள் தற்போதே அரிக்க துவங்கியுள்ளதாகவும் சோதனை ஓட்டத்தின் போது தண்டவாளத்தில் ஒலி அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ரயில் பாலத்தில் உள்ள குறைபாடுகளை முழுமையாக மறு ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும் எனவும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணி அம்மன் கோயிலில் நடிகர் சூர்யா சாமி தரிசனம் செய்தார். சூர்யாவின் 45வது திரைப்படத்தை RJ பாலாஜி இயக்குகிறார்.
இதற்கான படப்பிடிப்பு பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதற்கட்ட படப்பிடிப்பு அங்குள்ள மாசாணி அம்மன் கோயிலில் தொடங்கியது. இதற்காக கோயிலுக்கு வந்திருந்த சூர்யாவை ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மாசாணி அம்மன் கோயிலில் சூர்யா மனமுருகி வேண்டினார். கோயிலில் சூர்யாவை கண்டு மகிழ்ச்சி அடைந்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கங்குவா படக்குழுவினருடன் கடந்த 20ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நரசிம்மர் கோயிலில் நடிகர் சூர்யா சாமி தரிசனம் செய்தார். அதன் தொடர்ச்சியாக செவ்வாயன்று தனது மனைவி ஜோதிகாவுடன் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று வழிபட்டார். தற்போது நடிகை ஜோதிகா திருப்பதி கோயிலுக்கு சென்ற நிலையில் சூர்யா மாசாணியம்மன் கோயிலில் வழிபாடு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதுச்சேரி மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆற்காடு அருகே கிருஷ்ணாபுரம் கூட்ரோடு பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இந்த காரை நிறுத்தி சந்தேகத்தின் பேரில் ஆய்வு செய்தனர். காரின் பின்பக்கத்தை சோதனை செய்தபோது அதில் 200 புதுச்சேரி மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றின் மதிப்பு சுமார் 1 லட்சம் ரூபாய் என சொல்லப்படுகிறது. அதையடுத்து மது பாட்டில்கள் மற்றும் காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுபான கடத்தல் தொடர்பாக ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் சுரேஷ் பாபு ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மதுபான பாட்டில்கள் கடத்தி வரப்படுவது தொடர்கதையாக உள்ள நிலையில் இச்சம்பவமும் நடந்துள்ளது. டெண்டர் முறைகேடு புகாரில் சென்னை துறைமுகத்தின் முன்னாள் துணை இயக்குநர் உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 27 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகத்தில் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த பழைய இரும்பு பொருட்கள் கடந்த 2019, 2020ஆம் ஆண்டு டெண்டர் விடப்பட்டன. இதற்காக 70 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாகவும் இதனால் துறைமுகத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாகவும் அப்போதைய துறைமுக இணை இயக்குநர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. துறைமுக அதிகாரிகள் பிறப்பித்ததாக போலி உத்தரவை தந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக துறைமுக முன்னாள் இயக்குநர் உட்பட 6 பேர் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் துறைமுக முன்னாள் இயக்குநர் உட்பட 6 பேருக்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை, திருவள்ளூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 27 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெண்டர் முறைகேடு தொடர்பாக விசாரித்து வருவதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்பட்டதால் மாற்று இடத்தில் வீடு வழங்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டதால் அதில் வசித்த மக்கள் கதறி அழக்கூடிய காட்சிகள்தான் இவை. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ளது கீழ்பூரிக்கல் என்ற கிராமம். இந்த ஊரில் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து 7 வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக அதே ஊரை சேர்ந்த பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. நிலையில் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் இயந்திரம் மூலமாக வீடுகளை இடிக்கக்கூடிய பணி தொடங்கியது. அப்போது அந்த வீடுகளில் குடியிருந்து வந்த குடும்பத்தினர் உப்பாறையிட்டு அதிகாரிகள் முன்பாக அழுதனர். வீடுகளை எழுத தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் இலவச வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் எங்க போய் தங்குவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எதுவும் தெரியுங்க சார். அரசு அதிகாரிகள் தான் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தேவையானது வீடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி விடணும். வீடு நிலங்களை அரேஞ்ச் பண்ணி விட்டா அவங்களுக்கு எதாவது நல்லா இருக்கு சார். வீடுகள் இடிக்கப்பட்ட சம்பவத்தால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. ஆன்லைனில் உடல் எடை குறைப்பதற்கான பவுடரை ஆர்டர் செய்து காத்திருந்த நபர் டெலிவரியின் போது அதிர்ச்சி அடைந்தார். சென்னை திருவொற்றியூரில் உடல் எடை குறைப்பிற்காக ஆன்லைனில் பவுடர் ஆர்டர் செய்தவருக்கு அரிசி மாவும் கோதுமை மாவும் வந்ததாக புகார் எழுந்துள்ளது. திருவொற்றியூர் திருச்சிராங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தராஜன். இவர் உடல் எடையை குறைப்பதற்காக பிளிப்கார்ட் ஆன்லைன் தளத்தில் பவுடர் ஆர்டர் செய்தார். 5600 ரூபாய்க்கு ஆர்டர் செய்து காத்திருந்த நிலையில் பவுடருக்கு பதிலாக 2 1/2 கிலோ அரிசி மாவு மட்டுமே வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் அதிர்ச்சி அடைந்த வசந்தராஜன் 2வது முறையாக பவுடர் ஆர்டர் செய்தார். முதல் முறை பணத்தை ஏமாந்தது போல இம்முறை ஏமாந்துவிடக் கூடாது என கேஷ் ஆன் டெலிவரி முறையில் ஆர்டர் செய்தார். ஆனால் இம்முறை பிரித்து பார்த்த பொழுது அவருக்கு கோதுமை பவுடர் வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் ஆத்திரமடைந்த வசந்தராஜன் பணம் தர மறுத்து வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டார். ஆனால் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. அதனால் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ள நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாட்டு காவல்துறை செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட 3759 காவலர்கள், தீயணைப்புத் துறையினருக்கு பணி நியமன ஆணைகளை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார்.
பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் குற்றங்கள் நடக்காமல் இருப்பதே நமது இலக்கு என தெரிவித்தார். உங்களுக்கு சமூக நீதி பார்வையும் மதச்சார்பின்மையும் நிச்சயம் முக்கியம். சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது. அனைவருக்கும் பொதுவான நிலையிலே நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு சட்டம்தான் முக்கியம். பிரச்சனைன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்கள் கிட்ட கனிவாக பேசுங்க. உங்களுடைய பேச்சும் நீங்கள் நடந்துக்கிறதும் தான் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துடும் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு உருவாக்கும். காவலர்கள் தங்களது உடல் நலனையும் குடும்பத்தின் நலனையும் கவனிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக விதிகளின்படி ஆண்டிற்கு இருமுறை செயற்குழுவும் ஆண்டிற்கு ஒருமுறை பொதுக்குழுவும் கூட்டப்பட வேண்டும். கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் கட்சி அலுவலகத்தில் செயற்குழுவும், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை வானகரத்தில் பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றன. இந்த நிலையில் டிசம்பர் 15ஆம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் காலை 10 மணிக்கு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு தனித்தனியாக அழைப்புதல் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உறுப்பினர்கள் அனைவரும் அழைப்புதல்களுடன் தவறாத செயற்குழு, பொதுக்குழு கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு இபிஎஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலும் உள்ளாட்சித் தேர்தலும் விரைவில் வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று தெரிகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வழக்கறிஞரான ஜோதி திமுகவில் மீண்டும் இணைந்தார். ஜெயலலிதா தொடர்பான டான்சி நில பேர வழக்கில் ஆஜரான அவர் வழக்கறிஞர் ஜோதி சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றமற்றவர் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த அவர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தார். மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு ஜெயலலிதா அனுப்பாத நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டில் அதிமுகவில் இருந்து விலகினார். பின்னர் திமுகவில் வழக்கறிஞர் பிரிவில் இருந்த நிலையில் அங்கிருந்தும் விலகினார். அண்மை காலமாக எந்த கட்சியிலும் சேராமல் இருந்து வந்த வழக்கறிஞர் ஜோதி மீண்டும் திமுகவில் இணைந்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன் முன்னிலையில் திமுகவில் ஜோதி ஐக்கியமாகியுள்ளார். தொழிலதிபர் அதானி பிரச்சனையை திசை திருப்பவே தமிழ்நாட்டில் இசைவாணி விவகாரத்தை பெரிதுபடுத்துகிறார்கள் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் வி.பி. சிங்கின் பிறந்த நாளையொட்டி மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இசைவாணி பாடிய பாடல் மத உணர்வை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பாடப்பட்டவை அல்ல என தெரிவித்தார். ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல், பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை. இன்றைக்கு பல முனைகளில் இருந்து சமூக நீதிக்கு பேராபத்து சூழ்ந்துள்ளதாகவும் அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து சனாதன எதிர்ப்பு சக்திகளுக்கும் உள்ளதாக திருமாவளவன் கூறினார். தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் பணமோசடி விவகாரம் தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 145 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 7 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் 300 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்துள்ளதாகவும் இதனால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த கோரி முதலீட்டாளர்கள் நலச்சங்க தலைவர் சதீஷ்குமார் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவல்கள் மூலம் வழக்கு ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். பல கோடி ரூபாய் லஞ்ச புகாரில் சிக்கியிருக்கக்கூடிய பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் செய்தியாளர் சந்தித்த ராகுல் காந்தி அதானியை அரசு பாதுகாப்பதாக சாடியுள்ளார். You think Adani is going to accept the charges? Which world are you living in, brother? Obviously he is going to deny the charges. The point is he has to be arrested. The point is he has to be arrested, as we have said. Hundreds of people are being arrested on tiny charges. The gentleman has been indicted in the United States for thousands of crores. He should be in jail. And the government, please let me speak. And the government is protecting him. தங்கள் மீதான லஞ்ச புகாரில் உண்மையில்லை என்று அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தரப்பில் மறுப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதானியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி பேசியுள்ளார்.
அமெரிக்காவில் பதிவானதாக சொல்லப்படும் லஞ்ச புகாரில் கௌதம் அதானி, சாகர் அதானி மற்றும் வினித் ஜாயின் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்று அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சோலார் திட்டத்தை தங்களுக்கு ஒதுக்க 2100 கோடி ரூபாய் வரை இந்திய அதிகாரிகளுக்கு அதானி குழுமத்தின் மூத்த அதிகாரிகள் லஞ்சம் வழங்கியதாக அண்மையில் தகவல் வெளியானது. இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மையே இல்லை என்று கூறியுள்ள அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம், அமெரிக்க வெளிநாட்டு ஊழல் தடுப்பு சட்டமான FCPA விதியை அதானி குழுமம் மீறவில்லை என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவில் பதிவான 5 புகார்களில் எதிலும் கௌதம், சாகர் அதானி மற்றும் வினித்தின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க சட்டத்துறையால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது முதல் இதுவரை சந்தை மூலதனத்தில் 55 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தங்கள் குழுமம் இழந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு அமெரிக்க நிறுவனமான ஹிண்டன்பர்க் அறிக்கையால் தங்கள் நிறுவனத்திற்கு 150 பில்லியன் இழப்பை சந்தித்து தற்போதுதான் மீண்டுள்ளதாகவும், புதிய புகாரால் தங்கள் குழுமம் வெகுவான பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் தீயை ஆடுகள் வட்டமிடக்கூடிய விசித்திர வழிபாடு இது. ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் குர்ரப்பு கொண்டா என்ற கிராமம் உள்ளது. அக்னி குண்டம் வளர்த்து அதனை கால்நடைகள் வலம் வந்தால் நோய் நொடி அண்டாது என்று குர்ரப்பு கொண்டா கிராம மக்கள் நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. காய்ந்த மரக்கிளைகளுக்கு தீ வைக்கப்பட்டு அதனை ஏராளமான ஆடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் வட்டமிட வைத்தனர். வித்தியாசமான இந்த நிகழ்வை இளம் தலைமுறையினர் வியப்புடன் கண்டுகளித்தனர். சினுக் ரக ஹெலிகாப்டர் போல இந்திய ராணுவத்தில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள சபல் 20 ரக ட்ரோனின் காட்சி இது. இந்த வகை ட்ரோன்களை NTR நிறுவனம் தயாரிக்கிறது. கண்காணிப்பு பணிகள் மற்றும் 20 இடையுள்ள பொருட்களை இந்த ட்ரோன்கள் எடுத்துச் செல்லும் திறன் பெற்றவை. -25 டிகிரி குளிர் மற்றும் 55 டிகிரி வெப்பம் வரையிலான தட்ப வெப்பத்திலும் இந்த ட்ரோன்கள் எளிதில் பயணிக்கும். மலை பகுதிகளில் மக்கள் நடந்து செல்ல இயலாத உயரமான பகுதிகளில் இந்த வகை ட்ரோன்களை இந்திய ராணுவம் பயன்படுத்த உள்ளது. சபல் 20 ட்ரோன்கள் முழுக்க இந்தியாவிலேயே தயாரானவை. பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் அஞ்சலி செலுத்த அனுமதி கோரி காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஜெயக்குமார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கும் என்றும், ஏன் திமுகவில் கள ஆய்வு கூட்டத்தில் பிரச்சனை இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தாங்க வெளிப்படையாகவே தெரியும். அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல, புரியுதுங்களா? அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாருந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரை அப்படி ஒரு பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனை தவிர மற்றவர்களை சேர்ப்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார் எனவும் கூறினார். தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள நவ கோபுரங்களையும் ராட்சத வாகனம் மூலம் தூய்மைப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் நிறைவாக 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த விழாவில் 15 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள ராஜகோபுரம், அம்மணி அம்மன் கோபுரம், திருவஞ்சன கோபுரம் உள்ளிட்ட நவ கோபுரங்களையும் தீயணைப்பு வாகனம் மூலம் தண்ணீர் பீச்சி அடித்து தூய்மைப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். கோபுரங்களில் உள்ள சிறு சிறு செடிகளை அகற்றியும் புறா எச்சங்களை தூய்மைப்படுத்தியும் கோபுரங்களை தூய்மைப்படுத்தினர்.